ஒரு ராஜா இருந்தா கண்டிப்பா அவருக்கு ஒரு ராணுவம் இருக்கும். ராணுவம் எதுக்கு வச்சிருக்காரு? தன் நாட்டையும் தன் மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு. ஒரு ராஜாக்கு ஒரு ராணுவம் இருக்குன்னா கடவுளுக்கு ஒரு ராணுவம் இருக்குமா இருக்காதா? நம்ம இயேசு ராஜாவுக்கு ஒரு ராணுவம் இருக்குங்க. தன் மக்களை பாதுகாக்கிறதுக்கு இயேசு ராஜா அந்த ராணுவத்தை பயன்படுத்தாரு. அந்த ராணுவம் சாதாரண கண்களுக்கு தெரியாதுங்க. எலிசாங்க தீர்க்க தரிசியை பிடிக்கிறதுக்கு ஒரு ராஜா ஒரு ராணுவத்தையே அனுப்பிட்டான். எலிசாவோட வேலைக்காரன் அந்த ராணுவத்தை பார்த்து பயந்து நடுங்கினான். ஆனா எலிசா கொஞ்சம் கூட பயப்படலங்க. எலிசா வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே இவன் கண்ணை திறங்கப்பான்னு சொன்னாரு. ஆண்டவர் வேலைக்கார கண்ணை திறந்தாரு. சுத்தி பாருப்பா அப்படின்னு எலிசா சொன்னாரு. அவன் கண்ணை திறந்து அப்படியே பார்த்தாங்க. நடுங்கி போயிட்டான். அச்சயமயமான ராணுவம் சுத்தி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நடந்த கதையை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்கு இயேசு ராஜாட்ட ஒரு ராணுவம் இருக்குதுங்க. நீங்க தனியா இல்லைங்க, பயப்படாதீங்க. உங்களை சுத்தி இயேசு ராஜாவோட ராணுவம் இருக்கு. அவன் என்ன பண்ணிடுவானோ இவன் என்ன பண்ணிடுவானோன்னு பயப்படாதீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாருங்க, உன்னை தொடுறவன் என் கண் மணியை தொடுறான்டா. இயேசு ராஜாவோட கண் மணியை எவனாவது தொட முடியுமா? அதனால எதை நினைச்சும் பயப்படாதீங்க. இந்த வியாதி இப்படி ஆயிருமோன்னு நினைச்சு பயப்படாதீங்க. இந்த கடன்ல என் குடும்பம் முடிஞ்சிருமோன்னு பயப்படாதீங்க. என் பிள்ளைகள் கெட்டு போயிருமோ அப்படின்னு நினைச்சும் பயப்படாதீங்க. இயேசு ராஜாவோட ராணுவம் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் பாதுகாக்குங்க. உங்களை எதிர்த்து வரவங்க கண்மயங்கி போயிருவாங்க. எதிரிகள் நாசமா போகணும்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு நல்ல விருந்து வைங்க. அதுதான் ஏசப்பா பிள்ளைகளுக்குள்ள அடையாளம்.